விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் பதிவு என்னென்னா, இன்றைக்கி சும்மா சாதாரணமாக தான் செக்கப் போயிருந்தேன் டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து டெலிவரிக்காக ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருந்தாங்க டாக்டர்கிட்ட. அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரிப்பெல்லாம் போட்டு டெலிவரி டைம் தான், அந்த டயத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து வலி சரியான வலி வரலன்னு சொல்லி நடக்க விட்டுருந்தாங்க. வறண்டால நடந்து கொடுமான்னு சொல்லி அந்த போல் வாக்கிங் மாதிரி போய்கிட்டு இருந்தா. வலி தாங்க முடியல, விட்டு விட்டு வலி வருது போல் அந்த பொண்ணுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பாவப்பட்டு ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. திருப்பி டாக்டர் என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வேணால் வலி வர வைப்போம் சொல்லி இன்ஜெக்ஷன் போட உள்ளே கூட்டி போயிட்டாங்க. டெலிவரி ஆக போதும் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து டாக்டர் திருப்பி வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா, சரியான நாங்கள் சொல்கிறபடி அவள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறா, சரியான அமைக்கி ஒரு முக்கி கொடுக்க மாட்டேங்கிறா நார்மல் டெலிவரி வர்றதுக்கு. நாங்கள் என்ன செய்யறது, நீங்கள் வாங்கம்மான்னு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் போயிட்டு அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. ரொம்ப பதட்டமாக இருந்தா அவங்க அம்மாவை பார்க்கும்பொழுது. எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா இங்கே வாங்க, கவலைப்படாதீங்க, நல்லபடியாக பிறக்கும், இதை மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த திருச்சியில் வந்து மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதில் போகிற வழியில் தாய்மான சுவாமிகள்னு சிவன் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். அவரை மனதார நீங்கள் வேண்டிக்கிங்க, நல்லபடியாக எங்கள் பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கணும், நல்லா வந்த நல்லபடியாக தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டுங்கம்மா, கண்டிப்பாக நார்மலாக நல்லபடியாக குழந்தை பிறந்தோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களும் மனசார சரிம்மா நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுமா, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா வந்து ரொம்ப என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, சொன்னதுனால வேண்டுனேம்மா, நல்லபடியாக பிறந்துருச்சு, தெய்வம் மாதிரி வந்து சொன்னீங்க எனக்குன்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட வந்து ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. நான் எப்படி இதை சொன்னேன்னா, எனக்கு குழந்தை பிறக்கும் பொழுது 2 பசங்க, 2மே நார்மல் டெலிவரி தான். மூத்த பையனுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். எப்படின்னா நான் வெயிட்டு கூட 3.25க்கு மேலேயே கொஞ்சம் வெயிட் கூட இருக்கவும் டாக்டரால் நார்மலாக பிறக்கணும்னு சொல்லிட்டு கடைசி டயத்தில் நார்மல் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க எல்லாரும். பக்கத்து வீட்டுக்காரக்கா, அம்மா, எங்கள் ஹஸ்பண்டு, அண்ணன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே அங்கே தான் என்கிட்ட துணைக்கு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து என்ன தலைமாட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த தாய்மான சாமியை நல்லா வேண்டிக்கம்மா, கண்டிப்பாக உனக்கு நார்மலாக பிறந்துடும் சொல்லவும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறேன், அந்த சாமியே வேண்டிக்கிறேன், தாய்மான சாமிகளேன்னு சொல்லி நல்லபடியாக பிறக்கணும் செய்ய வேண்டவுமே கரெக்டாக நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தோடனே அழுக மாட்டேன்ட்டான் பையன். அழுகாமல் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. டாக்டர்லாம் தொடையில் நல்லா அடிச்சிட்டாங்க போட்டு. அந்த பிறந்த குழந்தையவே அடிக்கும்போது நமக்கு தெரியுது, ஆனால் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறதுனால அடிக்கிறது தெரியுது. நல்லா டப்பு டப்புன்னு தொடையில் அடிக்கவும் அப்புறம் தான் அந்த சவுண்டு வந்துச்சு, அழுகிற சவுண்டு வந்துச்சு. அந்த சிவபெருமான் தான் அந்த காப்பாற்றினார் என்னையும், எங்கள் பிள்ளையும் என்னையும் காப்பாற்றினான்னு சொல்லி எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்களாம் நல்லா சந்தோஷம். அம்மா, ஹஸ்பண்ட் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, அண்ணன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து எதுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன்னா, நிறையா பேருக்கு உதவியாக இருக்கட்டும். அது மாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து மாசமாக இருக்கும் பொழுது பதட்டப்படாமல் இருங்க. தெய்வத்திட்ட வந்து என்ன வேணுமோ தெய்வத்திட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். சிவபெருமான் இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. தாய்மான சாமிகள்கிட்ட சொல்லுங்கள், தாயும் பிள்ளையும் நல்லபடியாக பிள்ளை பிறந்து உங்கள் தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. தேங்க்யூ விவர்ஸ், ஃபாலோ பண்ணி பாருங்கள்.